ஓம் சாந்தி 5/1/2026 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தையின் ஸ்ரீமத் படி நீங்கள் மனிதரிலிருந்து தேவதை ஆகிவிடுகிறீர்கள். ஆகையால் அவரின் உயர்ந்த வழியின் சாஸ்திரம் அனைத்து சாஸ்திரங்களிலும் சிரோன்மணியான ஸ்ரீமத் பகவத்கீதை ஆகும். இந்த கீதை மூலமாக தான் நீங்கள் மனிதரிலிருந்து தேவதை ஆகிறீங்க. இந்த கீதை கூட அனைத்து சாஸ்திரங்களின் சிரோன்மணி, அனைத்து சாஸ்திரங்களை விட உயர்ந்ததாக இருக்குது. ஏன்னா இதுதான் பகவான் சொல்லக்கூடியது. மீதி எல்லா சாஸ்திரமும் தேகாதாரிகளால் சொல்லப்பட்டது. அதன் மூலமாக யாரும் மனிதரிலிருந்து தேவதை ஆக முடியாது. இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை பகவானால் சொல்லப்பட்ட இந்த கீதை மூலமாக தான் மனிதன் தேவன் ஆகலாம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபா கேள்வி கேட்குறாரு, சத்தியுகத்தில் உள்ள அனைத்து பொருட்களுமே மிக மிக நல்லதாக இருக்கும், ஏன்? பதில் சொல்கிறாரு, ஏனெனில் அங்கே மனிதர்கள் சதோ பிரதானமாக இருப்பார்கள். மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கும்போது பொருட்களும் நல்லதாக இருக்கும். மற்றும் மனிதர்கள் கெட்டவர்களாக இருக்கும்போது பொருட்களும் நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். சதோபிரதான சிருஷ்டியில் கிடைக்காத பொருள் எதுவுமே இருக்காது. எதையும் எங்கேயும் தேடி வாங்க வேண்டி இருக்காது. ஏன்னா இப்போ இந்த கலியுகத்தில் பார்த்துக்கிட்டா ஏற்றுமதி இறக்குமதி நடக்குது. வெளிநாட்டிலேருந்து இங்கே கிடைக்காத பொருளை வேறு கண்டத்துலேருந்து வாங்குகிறாங்க. எல்லாமே அங்கே கிடைக்காது, இங்கேருந்து போது இப்படி நிறைய பொருட்கள் பண்ட மாற்று இது போலலாம் நடக்குது. பொருட்களை கொடுக்கல் வாங்கல் செய்கிறாங்க. இங்கே கிடைக்காதது அங்கே, அங்கே கிடைக்காதது இங்கெல்லாம் இப்போ இந்த கலியுகத்தில் நடந்துகிட்ருக்கு. ஆனால் சத்தியுகத்தில் எந்த பொருளும் கிடைக்கலன்னு சொல்லவே முடியாது. எல்லா பொருளுமே கிடைக்கும். அதுதான் தந்தை படைத்த சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அங்கே நீங்களும் கூட சதோ பிரதானமாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பொருளும் உயர்ந்ததாக சதோ பிரதானமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓம் சாந்தி. பாபா இந்த பிரம்மாவின் சரீரத்தின் மூலம் புரிய வைக்கிறார். இதற்கு ஜீவன், அதாவது சாகார் என்று சொல்லப்படுகிறது. இதில் ஆத்மா இருக்குது. இதில் பிரம்மாவுடைய சரீரத்தில் அவருடைய ஆத்மா இருக்குது. மேலும் இவருக்குள்ள பரம்பிதா பரமாத்மாவும் இருக்கிறார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இதனை முதலில் உறுதியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். முதல்ல பிரம்மாவுடைய சரீரத்தில் யார் இருக்காங்க, இதை நான் முதல்ல பக்கா பண்ணிக்கோங்க. சிவபாபா இருக்கார், அதில் உறுதியாக்கிக்கோங்க. ஆகையால் இவரை தாதா எனவும் சொல்கின்றோம். குழந்தைகளுக்கு இந்த நிச்சயம் இருக்கிறது. இந்த நிச்சயத்தோடு தான் நினைவும் செய்ய வேண்டும். பிரம்மாவுடைய சரீரத்தில் சிவபாபா வரார். சிவபாபா தான் இந்த ஞானத்தை சொல்கிறார். பாபா யாருக்குள்ளே வந்திருக்கிறாரோ அல்லது அவதரித்திருக்கிறாரோ அவர் குறித்து தந்தை சொல்கிறார். சிவபாபா யார் உடம்புல வந்திருக்காரோ அவரை பற்றி, அதாவது பிரம்மா பாபாவை பற்றி சிவபாபா சொல்கிறாரு. நான் இவருடைய பல பிறவிகளின் கடைசி பிறவியில் கடைசி காலத்தில் வரேன். ஏன்னா அவருடைய 60 வயதுக்கு மேலே தான் சிவபாபா ஒரு சரீரத்தில் வரார். கடைசி பிறவியில் கடைசி காலகட்டத்தில் தான் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது அனைத்து சாஸ்திரங்களின் உயர்வான கீதையின் ஞானம் என குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இந்த பிரம்மா சரீரத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன ஞானம் கொடுக்குறேனோ அதுதான் ஸ்ரீமத் பகவத்கீதை அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீமத் அதாவது உயர்ந்த வழி. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானின் உயர்ந்ததிலும் உயர்ந்த வழி தான் அந்த ஸ்ரீமத். அவருடைய ஸ்ரீமத் படி நீங்கள் மனிதரிலிருந்து தேவதை ஆகிறீர்கள். நீங்கள் கீழான மனிதரிலிருந்து உயர்வான தேவதை ஆகிறீர்கள். இதனால்தான் இங்கு நீங்கள் வரீங்க. எதுக்கு இந்த பாடசாலைக்கு நம்ம வரோம்? இங்கே நம்ம மனிதரிலிருந்து தேவதை ஆகுவதற்காக தான் வரேன். நீங்கள் வரீங்கன்னு பாபா சொல்கிறார். நான் உங்களை சிரேஷ்டாச்சாரி நிர்விகாரி வழியில் நடக்கும் தேவி தேவதைகளாக ஆக்குவதற்காக வருகிறேன் என்று தந்தையும் கூட சொல்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? கீழான நிலையில் இருக்காங்க, மேலும் விகாரிகளாக இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை உயர்ந்த நிர்விகாரி ஆத்மாக்களாக தேவதை ஆக்குவதற்காக தான் பாபாவும் வந்திருக்கார். மனிதரிலிருந்து தேவதை ஆவதன் அர்த்தத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி
ஒரு மனிதன் தேவதை ஆகிறாங்கன்ற அர்த்தத்தை புரிஞ்சுக்குங்க. எப்படி ஆக முடியும்? இந்த பகவான் தரக்கூடிய உயர்ந்த வழி மூலமாக தான், இந்த ஸ்ரீமத் மூலமாக தான் நீங்கள் மாறுறீங்கன்னு சொல்கிறார். விகாரமிக்க மனிதரிலிருந்து விகாரமற்ற தேவதைகளாக ஆக்குவதற்காக தந்தை வருகிறார். சத்தியுகத்தில் கூட மனிதர்கள் இருக்கின்றனர், ஆனால் தெய்வீக குணம் மிக்கவர்கள் அவங்க. இப்போது கலியுகத்தில் இருப்பவர்கள் அசுர குணம் மிக்கவர்களாக இருக்காங்க. முழுவதுமே மனித சிருஷ்டி தான். ஆனால் சத்தியுகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஈஸ்வரிய புத்தி, இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அசுர புத்தி. ஆகையினால தான் அங்கே உள்ளவர்களை தேவதை என்றும் இங்கே உள்ளவர்களை சாதாரண மனிதர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார் பாபா. அங்கே ஞானம், இங்கே பக்தி. ஞானம் மற்றும் பக்தி வேறு வேறு விஷயம் அல்லவா? பக்தியினுடைய புத்தகங்கள் எத்தனை இருக்குது மற்றும் ஞானத்தினுடைய புத்தகங்கள் எத்தனை இருக்குது? பக்தியில் பார்த்துக்கிட்டா நிறைய உருவாக்கி வச்சுருக்குறாங்க. ஆனால் ஞானம் என்பது ஒரே ஒரு புத்தகம்தான். தந்தை ஞானக்கடல், அவரின் புத்தகமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர்களுடைய புத்தகமும் ஒன்று தான் இருக்க முடியும். அவை தான் தார்மீக புத்தகம், அதாவது மத நூல் என்று சொல்லப்படுது. அதாவது கிறிஸ்டியனுக்கு பைபிள், இஸ்லாமியர் குரான் இப்படிலாம் இருக்குல்ல, அது போல் பாபா சொல்கிறாரு அவங்களுடைய மத நூல் ஒன்று தான். ஒரு தர்மம் இருக்குன்னா அதோடைய நூல் ஒன்று தான் இருக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அதிலும் பாபா சொல்கிறாரு முதல் தார்மீக புத்தகம் இந்த கீதை தான். இந்த கீதையிலிருந்து தான் மற்றதெல்லாம் உருவாயிருக்கு. அதனால் முதல் தார்மீக புத்தகம் எது அப்படின்னா இந்த கீதை தான். அதான் ஸ்ரீமத் பகவத்கீதை. முதல் தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான், இந்து தர்மம் கிடையாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. கீதையிலிருந்து இந்து தர்மம் தோன்றியது மற்றும் அந்த கீதையை உரைத்தவர் கிருஷ்ணர் அப்படின்னு மனிதர்கள் நினச்சிட்ருக்காங்களாம். யாரிடமாவது கேட்டால் பரம்பரையாக கிருஷ்ணர் தான் இதை சொன்னாருன்னு சொல்கிறாங்களாம். எந்த சாஸ்திரத்திலுமே கீதை சிவபகவானுடைய மகா வாக்கியம் அப்படின்னு இல்லை. எல்லாருமே என்ன கிருஷ்ணரை தான் என்ன பண்ணுறாங்க, பகவான் சொல்லிக்கிறாங்க. கீதையின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்களாம். அந்த மாதிரி எழுதி வச்சுட்டாங்க. கீதையை படித்தவர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இதை நீங்கள் சொன்னீங்கன்னா சகஜமாக புரியும். இந்த கீதையின் ஞானத்தின் மூலம்தான் மனிதரிலிருந்து தேவதை ஆனார்கள் என இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. மற்றபடி அந்த கீதை துவாபரயுகத்துலேருந்து தான் படிக்கிறாங்க. யாராவது மாறினாங்களா? கிடையாது. ஏன்னா அது மனிதர்கள் எழுதந்த படித்து யாரும் மாற முடியாது. பகவானுடைய ஞானத்தில் தான் சக்தி இருக்குது. இப்போ அந்த ஞானத்தை பாபா கொடுக்குறாரு. அதாவது ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. தூய்மையையும் கற்பித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா காமம் மிகப்பெரிய எதிரி. இதனால தான் நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்க. இப்போ மீண்டும் இதன் மீது நீங்கள் வெற்றி அடைகிறதுனால உலகத்தை வென்றவராக ஆக முடியும். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை இந்த பிரம்மா மூலமாக உங்களை படிப்பிக்கிறார். அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. இந்த பிரம்மா எல்லைக்கு அப்பாற்பட்ட மனிதர்களின் தந்தை, மனித குலத்தினுடைய தந்தை. இவர் ஆத்மாக்களின் தந்தை சிவபாபா. பெயர் பிரஜாபிதா பிரம்மா. பிரம்மாவின் தந்தை யார் என சொல்லுங்கள் என நீங்கள் யாருக்கிட்டையாவது கேளுங்க, குழப்பம் அடைவாங்க. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் படைப்புகள் இருக்காங்க இல்லையா, இவர்கள் மூவரினுடைய தந்தையும் ஒருவர் இருப்பார். அவர் தான் தந்தை சிவபாபா. இது யாருக்குமே தெரியலை அப்படின்னு சொல்கிறார். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, நிராகாரமான பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தைகள் நாம் என உங்களுக்கு தெரியுது. ஆத்மா இந்த சரீரத்தின் மூலமாக சொல்லுது பரம்பிதா பரமாத்மான். எவ்வளோ சகஜமான விஷயங்கள். உங்களுக்கு இந்த ஞானத்தை கற்பிப்பவர் யார்? இந்த ஞானத்தை யார் சொன்னது? நிராகார தந்தை தான் சொல்கிறார். அவர் மீது கிரீடம் முதலான எதுவுமே கிடையாது. அவர் ஞானக்கடல், விதை ரூபம், சைத்தன்யமானவர். நீங்களும் கூட எல்லாருமே சைத்தன்யமான ஆத்மாக்கள் தான், உயிரோட்டமானவங்க தான் நீங்களும் கூட. முழு மரத்தின் முதல் இடை கடைசியை நீங்கள் தான் அறிவீர்கள். உங்களுக்கு தெரியும் முழு சிருஷ்டியினுடைய ஞானம் உங்களுக்கு தெரியும்னா பாபா இப்போ சொல்லி புரிய வச்சுருக்கார். ஒரு தோட்டக்காரர்களாக இல்லை, ஆனாலும் ஒரு விதையை போட்டால் எப்படி மரம் வரும், அதிலிருந்து எப்படி கிளைகள் வெளிப்படுதுன்னு ஒரு ஜடமான ஒரு மரத்தினுடைய விஷயம் கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்கள் சைத்தன்யமான மரத்தை பற்றி பாபா உங்களுக்கு சொல்கிறாரு.
இந்த ஞானம் கூட உங்கள் புத்தியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தந்தை தான் சைத்தன்யமான மனித சிருஷ்டியினுடைய விதை ரூபமாக இருக்கார். ஆக மரமும் கூட மனிதர்களுடையதாக தானே இருக்கும். மனித சிருஷ்டியின் விதை ரூபம்னா மனிதர்களுடைய மரம் இது சைத்தன்யமான படைப்பு. விதை மற்றும் படைப்புக்கு இடையில் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். மாங்கொட்டையை விதைப்பதன் மூலம் மாமரம் வளருகிறது, பிறகு எவ்வளோ பெருசாகுது. அதே போல தான் மனிதரின் விதையிலிருந்து மனிதர்கள் எவ்வளோ அதிகரிக்கிறாங்க. ஜடமான விதையில் எந்த ஞானமும் கிடையாது. ஆனால் சிவபாபா சைத்தன்யமான விதை, அவருக்குள்ளே தான் முழு சிருஷ்டியினுடைய ஞானம் இருக்குது. எப்படி உற்பத்தி ஆகுது, எப்படி வளருது, எப்படி பிறகு விநாசமாகுது, இது எல்லாத்தையும் பாபா தான் புரிய வைக்கிறாரு. பாபாவும் குப்தமாக இருக்கார். இந்த ஸ்தாபனை காரியமும் குப்தமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் தேவி தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணரை போல ஆக வேண்டும் என்பது தான் முக்கியமான விஷயமே. இந்த சித்திரங்கள் எல்லார்கிட்டையும் இருக்குது. இந்த படங்கள் இல்லைன்னா கூட அவ்வளோவா புத்தியில் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. இந்த படம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பக்தி மார்க்கத்தில் கூட இந்த படத்துக்கு பூஜையெல்லாம் செய்கிறாங்க. ஞான மார்க்கத்துக்கு வந்தும் இந்த படம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இதுதான் உங்களுடைய லட்சியம் குறிக்கோளை காட்டக்கூடியது, உங்களை முயற்சி செய்ய வைக்கக்கூடியது. நாம் இப்படி ஆகணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பக்தி மார்க்கத்தில் அந்த லக்ஷ்மி நாராயணருடைய படத்தை வச்சு பூஜைலாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த படத்தில் லட்சியம் குறிக்கோளை புரிஞ்சிக்க தெரியாது. அவங்க சாதாரண பூஜை மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அதனுடைய அர்த்தத்தை அவங்களுக்கு தெரிஞ்சிக்க தெரியாது. நாம் அது போல் ஆக போகிறோன்றது பக்தியில் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும்னு சொல்கிறார். அனைவரையும் விட அதிகமான கோவில்கள் யாருடையதாக இருக்கும்? கண்டிப்பாக விதை ரூபமாக இருக்கக்கூடிய சிவபாபாவுடையது தான். அவருக்கு பிறகு யாருடையதாக இருக்கும்? முதல் படைப்பாக யார் இருக்காங்களோ அவங்களுடைய கோயில் இருக்கும். முதல் படைப்பு யார்? இந்த லக்ஷ்மி நாராயணர் தான். ஆக இந்த உலகத்தில் முதல்ல சிவனுக்கு தான் முதல்ல பூஜை அதிகமாக. பிறகு அதுக்கு அடுத்தது பார்த்துக்கிட்டா லக்ஷ்மி நாராயணரை சொல்லலாம். ஆனால் இப்போ தாய்மார்கள் நிறைய ஞானம் கொடுக்குறாங்க. ஆனால் அவர்களின் பூஜை நடப்பது கிடையாது. அவர்கள் இப்போ கற்பிக்கின்றார்கள். கற்பிக்கக்கூடியவரின் பூஜை இப்போது செய்ய முடியாது. நீங்கள் படித்து பிறகு படிக்காதவர்களாக ஞானமற்றவராக ஆகும்போது தான் பூஜை நடக்கும். நீங்களே தேவி தேவதைகளாக ஆகிறீங்க. நம்மை இப்படி ஆக்கக்கூடியவரின் பூஜை முதல்ல நடக்கும். பிறகு தான் வரிசை கிரமமாக நமக்கு பூஜை நடக்கும்னு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. பிறகு கீழே விழுந்து விழுந்து 5 தத்துவங்களுக்கு பூஜை செய்ய தொடங்கிடுறீங்க. சரீரம் 5 தத்துவங்களால் ஆனது. நீங்கள் சரீரத்தோட பூஜை செஞ்சாலும் சரி, 5 தத்துவங்கள் இயற்கையை பூஜை செஞ்சாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டும் தத்துவ பூஜை தான், பூத பூஜை தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். முதல்ல சிவபாபாவுக்கு, அடுத்து லக்ஷ்மி நாராயணருக்கு, அப்புறம் வரிசை கிரமமாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். பாபா அடுத்து சொல்கிறாங்க, இப்போ மனிதர்கள் தூய்மையான தேவதைகளுக்கு பூஜை செய்கின்றனர் எனும்போது கண்டிப்பாக அவர்கள் தூய்மையற்றவர்களாக இருக்காங்க. ஆகையினால தான் தூய்மையானவர்களின் முன்பாக போய் அவங்க தலை வணங்குறாங்க. அதிலும் இந்த பாரதத்தில் குறிப்பாக கன்னியாக்களை தான் நமஸ்கரிக்கிறாங்களாம். குமார்களை கூட அவ்வளோவா நமஸ்கரிக்கிறது இல்லை. கன்னியாக்களை தான் பெண்களை தான் வணங்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆண்களை ஏன் வணங்குறதில்ல? ஏனெனில் இந்த சமயத்தில் ஞானமும் முதல்ல மாதாக்களுக்கு தான் கிடைக்கிது. தந்தை இந்த பிரம்மாவுக்குள்ளே பிரவேசம் செய்கிறார். இவர் ஞானத்தின் பெரிய நதியாக இருக்கிறார் என்பதையும் புரிஞ்சுக்கிறீங்க. ஞான நதியாகவும் இருக்கார், கூடவே அவர் ஆணாகவும் இருக்கிறார். இவர் அனைத்திலும் பெரிய நதியாக இருக்கிறார். அதுதான் பிரம்மபுத்திரா நதி. இருக்கிறதுலே பெரிய நதி பிரம்மபுத்திரா. அது கல்கத்தாவின் பக்கம் இருக்குது. கடலில் சென்று போய் கலக்குது. அது கலக்கும்போது அங்கே ஒரு விழா மேலா கூட நடக்குது. ஆனால் இது ஆத்மா மற்றும் பரமாத்மாவுடைய சந்திப்பு என்பது அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்தளவுக்கு அது கடலும் நதியும் சந்திக்கிறதுனால அங்கே ஒரு மேலா விழா என்பது அங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறார். அது வெறும் நதி தான். அவங்க கொண்டாடக்கூடியது, குறிப்பிடக்கூடியது வெறும் ஒரு நதி தான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பிரம்மபுத்திரான்னு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த உலகத்தில் பிரம்ம தத்துவத்தை கூட ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகையால் பிரம்மபுத்திராவை மிகவும் தூய்மையான நதி அப்படின்னு கூட புரிஞ்சுக்கிறாங்க.
பெரிய நதி என்பது கண்டிப்பாக அது தூய்மையாக தான் இருக்கும். பதீத பாவன் என கங்கை அல்ல, உண்மையில் பிரம்மபுத்திராவை கூட சொல்லலான்னு பாபா சொல்கிறார். விழாவும் இதற்கு தான் கொண்டாடப்படுது. சொல்லப்போனால் இதனுடைய ஆழமான ஞானம் என்னென்னா, இது கடலும் நதியும் சந்திக்கக்கூடிய சங்கமம். இதை தான் கும்பமேளாவாக கொண்டாடுறாங்க. பிரம்மாவின் மூலம் எப்படி தத்தெடுப்பது நடக்கின்றது என்ற ஆழமான விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவையாகும். இந்த பிரம்மா மூலமாக தான் கடலாகிய சிவபாபா இந்த பிரம்மா மூலமாக வந்து தான் குழந்தைகளை தத்தெடுக்கிறார். இங்கே தான் கடலும் நதிகளும் அநேக நதிகளும் ஒன்று கூடுது. இது சங்கம யுகத்தில் ஆத்மாக்களும் பரமாத்மாவும் ஒன்று இணையக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவங்க ஸ்தூலமாக நதியும் கடலும் ஒன்று கூட ஒரு விஷயத்தை அவங்க விழாவாக கொண்டாடுறாங்கன்னு பாபா சொல்கிறார். பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுத்தருகிறேன், பிறகு இந்த உலகமே முடிஞ்சு போயிட்டோம். சாஸ்திரம் முதலான எதுவுமே இருக்காது. பிறகு பக்தி மார்க்கத்தில் இந்த சாஸ்திரங்கள் இருக்கும். ஞான மார்க்கத்தில் சாஸ்திரங்கள் எதுவுமே இருக்காது. ஆனால் இது மனிதர்கள் நினச்சிட்ருக்காங்க இந்த சாஸ்திரம்லாம் பரம்பரையாக நடந்துட்டு வருதுன்னு மனிதர்கள் வந்து தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க. அடுத்து பாபா சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜட பொருளாக இருக்கட்டும், சைத்தன்யமாக இருக்கட்டும், அவை அனைத்தின் நடிப்பும் மீண்டும் மீண்டும் நடக்கும். இது வந்து நீங்கள் புரிஞ்சிட்டு மற்றவங்களுக்கு புரிய வைக்கலாம். ட்ராமாவில் ஒரு விஷயமும் அக்யூரேட்டாக கல்பத்துக்கு முன்னது போல் இப்போவும் நடக்கும். இப்போது எவ்வளவு வளர்ச்சி அடைந்தபடி இருக்குது. சத்தியுகத்தில் இவ்வளவெல்லாம் இருக்காது. இன்னென்ன பொருள் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஜப்பான்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சத்தியுகத்தில் ஆஸ்திரேலியா, ஜப்பான் முதலானவையெல்லாம் இருக்காது. நாடகத்தின்படி அங்குள்ள பொருட்கள் இங்கே வருது. முன்னர் அமெரிக்காவிலேருந்து கோதுமை எல்லாம் வந்தது. ஆனால் சத்தியுகத்தில் வந்து எங்கே இருந்தும் பொருள்லாம் வராது. ஏன்னா அங்கே ஒரே தர்மந்தான் இருக்கும். அங்கே எல்லா பொருளுமே நிறைஞ்சிருக்கும். இங்கே தர்மங்கள் அதிகரித்தபடி இருக்குது. ஆக அவைகளோடு அனைத்து பொருட்களும் குறைஞ்சபடி இருக்குது. ஆனால் சத்தியுகத்தில் எல்லாம் நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் பாபா. அடுத்து சொல்கிறாங்க, அறிவியலின் முக்கியமான பொருள் இந்த அணுகுண்டு தான். அதன் மூலமாக தான் விநாசம் என்பது ஏற்படும். எப்படி உருவாக்குபவர்களாக இருப்பார் அப்படின்னா, அந்த உருவாக்கக்கூடிய ஆத்மாவுக்குள்ளே முதல்ல இருந்தே ட்ராமா அனுசாரம் அந்த சமஸ்காரம் அதுக்குள்ளே இருக்கும். அந்த அறிவு, அந்த அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடிய அந்த ஞானம் அவங்களுக்குள்ளே இருக்கும். எப்போ சமயம் வருதோ அப்போ அவங்கள்ட்டேருந்து அது வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் தான் அந்த காரியத்தை செய்வாங்க, மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க. கல்பந்தோறும் என்ன நடிப்பு நடந்ததோ அதுவே நடந்தபடி இருக்கும். இப்போ நீங்கள் எவ்வளோ ஞானம் நிறைந்தவராக இருக்கீங்க. இதனை விட சிறந்த ஞானம் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த ஞானத்தின் மூலமாக தேவதை ஆகிறீங்க. இதை விட உயர்ந்த ஞானம் வேறு என்ன இருக்குது? ஆனால் அவங்க வெளி உலகத்தில் அவங்க புத்தியில் இருக்கிற ஞானம்லாம் மாயா. அதெல்லாம் விநாசத்தை உருவாக்கக்கூடியது. அவங்களுடைய அறிவியல் ஞானம்லாம் அழிவை கொடுக்கக்கூடியது. அதெல்லாம் மாயையினுடைய பகட்டு அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம் பாபா முதல் பாயிண்ட் சொல்கிறாங்க. குப்தமான ஞானத்தை சிந்தனை செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தேவதைகளின் படங்களை முன்வைத்தபடி அவற்றை நமஸ்காரம் வந்தனம் செய்வதற்கு பதிலாக அவர்களைப் போல தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, சிருஷ்டியின் விதை ரூபம் மற்றும் அவருடைய சைத்தன்யமான படைப்பை பற்றி புரிந்து கொண்டு ஞானம் நிறைந்தவர் ஆக வேண்டும். இந்த ஞானத்தை விடவும் உயர்வானது எதுவும் இல்லை என்ற ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும். பாபா வரதானம் சொல்கிறாங்க, ஒரு தந்தையின்றி வேறு யாரும் இல்லை. இந்த பாடத்தின் நினைவால் ஒரே சீரான மனோநிலையை அமைத்து கொள்ளும் சிரேஷ்ட ஆத்மா ஆகுங்கள். ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லைன்ற இந்த பாடத்தை நீங்கள் பக்காவாக்கிங்க. இந்த பாடத்தின் நினைவால் உங்களுடைய மனநிலை கூட ஒரே சீராக அமைத்து கொள்ளக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாவாக ஆகுங்க. பாபா வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு, ஒரு தந்தையின்றி வேறு யாரும் இல்லை. இந்த பாடம் நிரந்தரமாக நினைவில் இருந்தால் சீரான மனோநிலையை பெறுவீர்கள். அதாவது ஏக்கரஸாக இருப்பீங்க. ஏனெனில் ஞானம் அதிகமாக கிடச்சிருக்கு, அநேக ஞான கருத்துக்களும் இருக்குது. இருப்பினும் கீழே விழும்போது ஞானம் நினைவில் வர வேண்டும். அதுவே அதிசயம். சில சமயம் விஷயங்கள், யாரேனும் மனிதர்கள், பொருட்கள், சுற்றுச்சூழல் என்று ஏதேனும் ஒன்று தன் வசம் கீழே ஈர்க்க தான் செய்யும். ஆனால் ஒரு நொடியில் விஸ்தாரத்தை விடுத்து ஏக்கரஸ் நினைவில் நிலை பெற வேண்டும்.
அப்போதே உங்களை சிரேஷ்ட ஆத்மா ஆகுங்க என்ற வரதானம் பெற்றவர் என்று சொல்ல முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன் சொல்கிறாரு, ஞானம் எனும் சக்தியை கையாளும் போது தடை போர் செய்வதற்கு பதிலாக தோல்வி அடைந்து விடும். ஞானத்தினுடைய சக்தியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தடைக்கு பதிலாக உங்களுக்கு வெற்றி தடை உங்களை எதிர்ப்பதற்கு பதிலாக அது தோல்வி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்யக்த இஷாரா. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள். இப்போது நீங்கள் அனைவரும் அனைத்து ஆத்மாக்களும் இயற்கையும் பக்தர்களும் முக்தி பெறுவண்ணம் முக்தி பெற்று மாஸ்டர் முக்தி வழங்கும் வள்ளல் ஆகுங்கள். முதல்ல நீங்கள் முக்தி எல்லாத்திலிருந்தும் விடுபட்டவராகி ஆத்மாக்களுக்கு இயற்கைக்கு பக்தர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் முக்தி வழங்கக்கூடிய மாஸ்டர் முக்தி வள்ளல் ஆகுங்க. இப்போது பிரம்மா பாபா இந்த ஒரு விஷயத்திற்கான தேதியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார் என்று ஒவ்வொரு குழந்தையும் எப்போது ஜீவன் முக்தி பெறுவார்கள், இறுதியில் ஜீவன் முக்தி ஆகிவிடுவோம் என்று நினைக்காதீர்கள். நீண்ட கால ஜீவன் முக்தி நிலையே நீண்ட கால ஜீவன் முக்திக்கான ராஜ்ய பாக்கியத்தின் அதிகாரி ஆக செய்யும். ஆகையினால இப்பொழுதிலிருந்தே நீண்ட காலத்திற்கு விடுபட்ட மனோநிலையை நீங்கள் உருவாக்குங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். எல்லாத்திலிருந்தும் நீங்கள் முக்தி அடைந்தவராக இருக்கக்கூடிய அனுபவம் செய்யுங்க. கடைசியில் உண்மையாகவே ஜீவன் முக்தி நிலையை அடைவீங்க. எதிர்கால ராஜ்ய பாக்கியத்தின் அதிகாரியும் ஆக முடியும்னு பிரம்மா பாபா நம்மளை எதிர்பார்க்குறார். நல்லது. ஓம் சாந்தி.